பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகாரி ஹதீஸ் கிரந்தத்தின் முதலாவது ஹதீஸ். அமீருல் முஹ்மினீன் அபு ஹப்ஸ் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூற கேட்டேன், நிச்சயமாக ஒவ்வொரு செயலும் அதன் நோக்கத்தை பொறுத்தே அமைகின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எண்ணியதே கிடைக்கின்றது. ஆகவே எவர் அல்லாஹுக்காகவும் அவரது தூதருக்காகவும் ஹிஜ்ரத் புலம்பெயர்ந்து செல்லுதல் செய்கின்றாரோ அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹுக்காகவும் அவனது தூதருக்காகவும் ஆகும். எவர் உலக காரியங்களை அடைந்து கொள்வதற்காகவோ அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காகவோ ஹிஜ்ரத் செய்கின்றாரோ அவர் ஹிஜ்ரத் செய்த நோக்கம் அவருக்கு கிடைக்கும். ஆதாரம் சஹீஹ் புகாரி, ஹதீஸ் எண் 1. இந்த ஹதீஸ் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாகும். ஒரு செயலின் மதிப்பு அது வெளித்தோற்றத்தில் எப்படி இருந்தாலும் அதை செய்தவரின் உள்ளத்தில் இருந்த நோக்கத்தை பொறுத்தே அமைகின்றது என்பதை இது தெளிவுபடுத்துகின்றது. உதாரணமாக, ஒருவர் இறைவனுக்காக தொழுகின்றார் என்றால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருக்கு நன்மை கிடைக்கும். அதே நேரத்தில் மற்றொருவர் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது புகழ் பெறுவதற்காகவோ தொழுகின்றார் என்றால் அந்த செயல் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதே போல அந்த ஹதீஸின் ஹிஜ்ரத் புலம்பெயர்தல் ஒரு உதாரணமாய் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவர் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்காகவும் இறை திருப்தியை பெறுவதற்காகவும் தன் நாட்டையும் உடைமைகளையும் விட்டுவிட்டு சென்றால் அவர் அல்லாஹுவின் தூதருடைய வழியை பின்பற்றியவராக கருதப்படுவார். மாறாக வெறும் உலக ஆதாயங்களுக்காக அல்லது ஒரு பெண்ணை மணப்பதற்காக ஹிஜ்ரத் செய்தால் அவருடைய செயல் உலக ஆதாயத்துடனே முடிவடையும். மறுமையில் எந்த நன்மையும் கிடைக்காது. ஆகவே ஒவ்வொரு முஸ்லீமும் தங்கள் செயல்களின் உள்நோக்கம் அல்லாஹுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் அழுத்தமாக வலியுறுத்துகின்றது. வஸ்ஸலாம்.